அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கிரக பிரவேசம் செய்யக்குள்ள, அதாவது புது வீடு நுழைதல், கவனிக்க வேண்டிய இல்லை அமைக்க கிரக பிரவேசம் பண்ண நல்ல நாட்கள், நட்சத்திரங்கள், திதிகள், ராசிகள், இது அடிப்படையில் எப்படி கிரக பிரவேசம் அமைக்கலாம் என்பதை சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ கிரக பிரவேசம் செய்யக்குள்ள புது வீடு நுழைதல் சில சடங்குகளை நம்ம செய்வோம். அது சுக்ல பட்சத்தில் வரும் முதல் 2 திதிகளில் காலையிலேயோ அல்லது நற்பொழுதிலோ செய்யலாம். நல்ல பலனை அந்த வீடு பெற்றுத்தரும். இப்போ சுபமான நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், உத்திரம், அஸ்தம், அனுசம், உத்திராடம், திரிவோணம், அவிட்டம், உத்திராதி, ரேவதி, இதெல்லாம் கிரக பிரவேசம் செய்யக்கூடிய சுபமான நட்சத்திரங்கள். அதே போல் சுபமான திதிகள் பார்த்தீங்கன்னா, பிரதம திதி, பஞ்சமை, சப்தி, தசமி, ஏகாதசி, திரியோதசி, இதெல்லாம் சுக்லபசி திதிகள் அற்புதமான பலன்களை அந்த வீடு பெற்றுத்தரும். அதே போல் சுபமான தினங்கள் பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய தினங்களும், சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் காலச்சக்கரமான நவாம்சத்தில் அமையப்பெற, அதாவது லக்கணமாக அமையப்பெறக்குள்ள சுபமான பலனை அந்த வீடு பெற்றுத்தரும். கிரக பிரவேசம் செய்யக்குள்ள சனிக்கிழமை நடுத்தர பலன் அளிக்கும். இதர தினங்களை தவிர்க்க வேண்டும். அதே போல் கிரக பிரவேசம் செய்ய உதயமாக லக்கணமானது இஸ்திர ராசியாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த வீடு குடிபுகுந்தவுடன் அந்த ஜாதகருக்கு அற்புத பலனை பெற்றுத்தரும். இஸ்திர ராசினா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இது லக்கணமாக இருந்து கிரக பிரவேசம் செய்தால் சிறப்பு. லான் போன்ற லக்கணம் அது கிரக பிரவேசம் செய்யக்குள்ள இந்த ராசிகளால் தான் இருக்கணும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் நடுத்தர ராசிகள் பார்த்தீங்கன்னா நடுத்தர பலன்கள் அளிக்கும். இந்த சர ராசிகளை ஒண்டி தவிர்க்க வேண்டும். சர ராசினா மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த லக்கணங்கள் கிரக பிரவேசங்கள் செய்யக்குள்ள தவிர்க்க வேண்டும். இதில் செய்யக்கூடாது. கிரக பிரவேசம் செய்ய உதயமாக ராசி ஒரு கால் ராசியாக வந்தால் அது சமயம் உதயமாகவும் நவாச லக்கணம் விருஷியமாக அமைந்தால் அது நல்ல பலனை அந்த வீடு அந்த ஜாதகருக்கு பெற்றுத்தரும். அதேபோல் அந்த ராசிகளும் அதன் பலன்களை செய்யும். இப்போ கிரக பிரவேசத்தில் உதயமாகும் லக்கணங்கள் கருத்துக்களை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். கிரக பிரவேசத்தில் உதயமாக லக்கணம் ஜென்ம ராசியாக அமைந்தால் அது அந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு வியாதியை உண்டு பண்ணும். ஜென்ம ராசியிலிருந்து 2வது வீடாக இருந்தால் வியாதியும் பொருளையும் அந்த வீட்டுக்கு சென்றால் அழிவை ஏற்படுத்தும். 3வது வீடாக வந்தால் பொருள், தானிய விருதி, அதிர்ஷ்டம் அந்த ஜாதகத்துக்கு ஏற்படும். 4வதாக வந்தால் உறவினர்களுடன் விரோதத்தை அளிக்கும். 5வதாக வந்தால் புத்திரனுக்கு, அதாவது பிள்ளைகளுக்கு கெடுதலை உண்டு பண்ணும். 6வதாக வந்தால் சத்துருக்களின் நாசத்தை உண்டு பண்ணும். 7வதாக வந்தால் மனைவிக்கு கெடுதலை உண்டு பண்ணும். 8வதாக வந்தால் கொடூரமான பலன்களை அந்த வீடு அந்த ஜாதகருக்கு அளிக்கும். 9வதாக வந்தால் அரசர் மூலம், அரசாங்கம் மூலமும் அந்த ஜாதகருக்கு அவப்பேர் ஏற்படும். 10வதாக வந்தால் காரிய சித்தியை வழங்கும். 11வதாக வந்தால் எல்லா விதங்களிலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தும். 12வதாக வந்தால் சுகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகமாக அந்த ஜாதகருக்கு பெற்றுத்தரும். கருத்தில் கொள்ளுங்கள்.
கிரகப்பிரவேசம் செய்யும் லக்கணத்தில் ஒரு சுபகிரகம் இருந்தால் அந்த நேரமானது சிறிதும் சந்தேகம் இல்லாமல் எஜமானுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பை அந்த வீடு ஏற்படுத்தி தரும். சில ஜோதிடர்கள் கிரகப்பிரவேசத்துக்கு தேர்ந்தெடுக்கும் லக்கணத்திலோ அல்லது நவாசனத்திலோ சுபகிரகம் இருந்தாலும் நடுஇரவில் கூட செய்யலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்ற தெரிவிக்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இந்த சடங்குக்கு தேர்ந்தெடுக்கும் லக்கணத்துக்கு நேர் எழில் சுக்கிரனோ அல்லது லக்கணத்துக்கு இடது பக்கத்தில் சுக்கிரனோ இருந்தால் அந்த வீடு அசுப பலத்தை தரும். கருத்தில் கொள்ளுங்க. சுக்கிரன் தனது ஆட்சி வீட்டில் இருந்தாலும் அல்லது மித்திரன் வீட்டில் இருந்தாலும் அல்லது உச்ச வீட்டில் இருந்தாலும் அஞ்சாதகருக்கு நல்ல பலனை அளிப்பார். கருத்தில் கொள்ளுங்க. உதயமாக லக்கணத்தில் 8வது வீட்டில் கிரகங்கள் இருப்பது அவ்வளவு நல்லதில்ல. எந்த கிரகம் 8வது வீட்டில் இருந்தாலும் அது எஜமானுக்கு கெடுதலையே உண்டு பண்ணும். கிரகப்பிரவேசம் செய்பவரின் மனைவியின் நட்சத்திரத்துக்கும் லக்கணத்துக்கும் அனுசரித்து கிரகப்பிரவேசம், விவாகம், நிவேசம், சீமந்தம், அதாவது பெண்கள் அதான் மஞ்சள் நீராட்டு போன்ற சுப சடங்குகளை செய்ய வேண்டிய அமைப்பு அந்த வீடு பெற்றுத்தரும். கருத்தில் கொள்ளுங்க. கிரகப்பிரவேசம் செய்யக்குள்ள இதெல்லாம் முன்னோர்கள் குறிப்பு எழுதி வச்சுது. இதை அடிப்படையில் கிரகப்பிரவேசம் செய்தால் வாழ்க்கையில் அந்த வீடு அனைத்து மகிழ்ச்சிகளும் அந்த ஜாதகருக்கு பெற்றுத்தரும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ஒரு வீடு புதிதாக குடிப்போக்கக்குள்ள இப்போ வாடகை வீட்டிலே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்காது, குழந்தை பெற்றிருக்க குழந்தை தள்ளி போயிருக்கோம், குழந்தை பாக்கி இல்லாத இருப்பாங்க. இது போல் அமைப்பில் ஒரு வீடு அமைந்து இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு வாடகைக்கு இவங்க போகக்குள்ள அவங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டுச்சோ அந்தந்த காரியங்களை இந்த வீடு அவங்களுக்கு 100% செய்து தரும். இது காலபுருஷ தத்துவப்படி இந்த அமைப்பில் அந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்திருந்தால் அவங்கள் அந்த வீட்டில் இருக்கும் காலம் முழுவதும் அந்த வீடு அவங்களுக்கு அனைத்து விதமான வசதிகளையும் கொடுத்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அந்த வீடு வாழ வைக்கும். நம்ம அந்த கிரகப்பிரவேசம் செய்யக்குள்ள தவறுதலான முறையில் கிரகப்பிரவேசம் செய்துவிட்டால் அந்த வீடு அந்த ஜாதகருக்கு கெடுபலனையே செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. கிரகப்பிரவேசம்லாம் செய்யக்குள்ள ஜோதிட அடிப்படையில் சரியான வழிகாட்டல் முறையில் கிரகப்பிரவேசம் பண்ணணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.